வெல்கம் டு அன்புசுதா கிச்சன். இன்னைக்கு நாம எல்லோருக்கும் பிடித்த வாயில வச்சதும் கரையக்கூடிய குலோப் ஜாமுன் தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஆசீர்வாதா குலோப் ஜாமுன் மாவு தான் வாங்கியிருக்கேங்க. அது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். எனக்கு 250 போதுங்கிறதுக்காக அதை 2ஆக பிரிச்சிருக்கேன். 1 கிலோ சர்க்கரையும் எடுத்திருக்கேங்க. இதை ஒரு கடாயில் சர்க்கரையை போட்டு 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் அந்த ஒத்த கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தால் போதுமானது. இது கூட குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் 2ஐயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்தால் போதுமானது. அதை இறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். சூட்டோடு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம மாவுக்கு ரெடி பண்ணணுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 250 கிராம் குலோப் ஜாமுன் மாவை ஒரு பவுலில் போட்டு காய்ச்சிய பாலுங்க. அது சூடோடு ஊற்றக்கூடாது. நல்லா குளிர ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாலை ஜாஸ்தி ஊற்றினீங்கன்னா கொல கொலன்னு போயிடும். அதனால் பிசைஞ்சு 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 தெளித்து அந்த பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. லைட்டாக அழுத்தி பிசைஞ்சால் போதுமானது. இது கூட 1 டீஸ்பூனு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நான் நெய்யை விட்டுருக்கி அதில் தடவி எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊற வச்சுருங்கங்க. 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஊறி வந்திருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் சைஸுக்கு தேவையானதை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா லாஸ்ட்டாக நம்ம ரவுண்டு ஷேப்பில் உருட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் கையில் எண்ணெயை தொட்டுக்கணும், இல்லை நெய்யை தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு நல்லா உள்ளங்கைக்கில் வச்சு ஒரு அழுத்தி நல்லா வெடிப்பில்லாமல் உருட்டிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நான் இதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ரொம்ப காய விடக்கூடாது. மிதமான தீயில் தான் இதை பொரித்து நம்ம எடுக்கணும். இல்லைன்னா ஸ்பீடு வச்சுட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கருகி போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். எண்ணெயை அப்படியே அது மேலாக அப்படியே வெந்து மேலே தூக்கிக்கிட்டு வருங்க. அப்போதைக்கு நம்ம கரண்டியை போட்டு ஒரு சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகுங்க. இப்போயே போட்ட உடனே நீங்கள் கரண்டியை உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே மேலே தூக்கிக்கிட்டு வரும். தூக்கிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு அப்படியே ஒரு சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் வரணுங்க. வேகாமல் இருந்துடக்கூடாது. அதனால தான் மிதமான தீயில் இதை போட்டு எடுக்கணும்னு சொல்கிறது. எப்போயுமே குலோப் ஜாமுன் உள்ளே போட்ட உடனே டக்குன்னு ஸ்பீடு வச்சுருந்த அடுப்பு இருந்துச்சுன்னா கருகி போயிடும். உள்ளே அப்படியே வேகாமல் வெள்ளை கலரில் இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தனியாக எண்ணெயை நல்லா வடிச்சிருக்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டே நல்லா எண்ணெயை வடிச்சிடணும். எண்ணெயை வடித்தா தான் அந்த சுகர் இதில் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த பாகில். இல்லைன்னா இந்த எண்ணெய் போய் அந்த டேஸ்ட்டை கெடுத்து போடுங்க. அதனால தான் நான் ஒரு பேப்பர் போட்டு வெள்ளை பேப்பர் போட்டு அதில் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் எல்லாம் அதில் உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி இப்போயும் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னொரு பேட்ச் நான் 3 பேட்சாக இதை போட்டுக்கிட்டேன். இப்படி கருகி போயிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி தடவி கொடுத்தோம்னாக்கா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வருங்க. இப்படி நீங்கள் இதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஒரு பக்கம் ப்ரௌன் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரண்டியை விட்டு அப்பப்போ சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் அதே கலரில் கலரும் மாறாமல் ப்ரௌன் கலரில் இருக்குங்க. இப்படி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் ஜீராவை எடுத்து வச்சுட்டோம். அது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும். இப்போ நாம் பொரிச்சு வச்சுருக்க எல்லா குலோப் ஜாமுனையும் இதுக்குள்ளே சேர்த்துடணும். ஒரு 4 மணி நேரம் நான் இதை ஊற வச்சுருந்தேங்க. ஜீராவை நல்லா உறிஞ்சிக்கிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஜீனி ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஆசீர்வாதா ஆட்டாவில் சொன்னது என்னென்னா 1/2 கிலோவுக்கு 2 கிலோ சர்க்கரை நீங்கள் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விகிதத்தில் தான் நான் 250க்கு 1 கிலோங்கிற விகிதத்தில் போட்டேன். ஆனால் ரொம்ப ஜீரா ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போடுங்கங்க. எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 250 கிராம் இருக்குல்ல, அதை எடுத்து இன்னும் ஒரு டைம் சுட்டு இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 250க்கு ஒரு 1 கிலோ போடணும்னு அவசியம் இல்லை. 3/4 கிலோ சுகர் போட்டால் போதுமானதுங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பண்டிகை காலங்களில் இது இல்லாமல் இருக்காது. எல்லார் வீட்லேயும் இது கண்டிப்பாக நம்ம செஞ்சுருவோம். பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், எல்லா விசேஷ நாட்கள்லையும் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.